இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பயமில்லாமல் தேவனை கோபப்படுத்துகிறார்கள், நெருப்போடு விளையாடுகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நெருப்பை பயன்படுத்தி நியாயம் தீர்க்கிறாரா? நிச்சயமாக. நன்றாய் கவனியுங்கள். நான் சொல்லவில்லை பற்றி எரிகிற அவ்வளவு காட்டு தீயும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் என்று. நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இப்போ கலிபோர்னியாவிலே கொழுந்து விட்டு எரிகிறதே, அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்போ கலிபோர்னியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வருஷம் காட்டுத்தீ அங்கே வரும். கலிபோர்னியா என்பது வெப்ப வலய பிராந்தியம். கோடை காலத்திலே அங்கே அக்கினி வரும். ஆனால் இப்போ அங்கே என்ன எரிகிறது தெரியுமா? காடு. அது காட்டு தீயாய் அல்ல, இப்போ வீட்டு தீயாய் மாறி இருக்கிறது. பில்டிங்ஸ், எவ்ரிதிங் இஸ் பர்னிங். நவ லிசன். கலிபோர்னியா என்பது அமெரிக்காவின் ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். කැලිෆෝනියා කියන්නේ ඇමරිකාවේ ඉතාමත් වැදගත් වූ ප්‍රාන්තයක්. California is one of the important places in America, but for the whole world. I'm going to tell you something about our Bellwood sign. இந்த Bellwood sign போட்டிருக்கனே, அதை பத்தி நான் சொல்லணும். சிலருக்கு தெரியும், தெரியாதவங்க கேட்டுக்கிறங்க. මේ Bellwood අපි අර උඩ බෝඩ් එකේ දාලා තියෙනවා. ඒක න සමහරු දන්නවා, සමහරුන්ට යම් දෙයක් කියලා දෙන්න. Some of you know about the Bellwood sign, the story behind it, but I'm going to tell you. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக கலிபோர்னியாவிலே அந்த ஹாலிவுட் சைன் கிட்ட போயிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம். A few years ago, Mercy, Misha, myself and some of others, we were up there on the hill where the Hollywood sign is. அந்த இடத்துல இருந்து கீழே பார்க்கிறேன். இவ்வளவு காலம் கீழே இருந்து தான் அந்த ஹாலிவுட் சைனை பார்த்திருக்கிறோம். Until then we had been seeing the Hollywood sign from Los Angeles, but not from where the sign is. அப்போ எனக்கு இங்கே இருந்து பார்க்க தெரிகிறது. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தெரியுது, எம்ஜிஎம் மெட்ரோ கோல்ட்வின் மேயர் ஸ்டுடியோ தெரிகிறது, டிஸ்னி ஸ்டுடியோ தெரிகிறது, பிரதர்ஸ் தெரிகிறது, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தெரிகிறது. யூனிவர்சல் ஸ்டுடியோ එක පේනවා. From there I could see Metro Goldwyn Mayer Studios, Universal Studios, Disney Studios, Warner Brothers Studios. And I began to speak to God. நான் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஹாலிவுட்டில் இருந்து அசுத்தங்கள் உலகம் முழுக்க சினிமா மூலமாய் போகிறது. அதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஹாலிவுட்டில் இருந்து The Last Temptation of Christ, இயேசுவின் கடைசி சோதனை என்ற பெயரில் ஒரு படம் வெளியிட்டிருந்தார்கள். அதில் அவர்கள் என்ன கருத்து என்றால், இயேசுவுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் கள்ளத் தொடர்பு இருந்ததாம். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவர் மரியாளோடு பண்ணின அந்த விபச்சாரம் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததாம் மண்டைக்கு. அந்த திரைப்படத்துக்கு பின்னால் இருக்கும் தேவ தூஷணம் எவ்வளவு பயங்கரமானது. வேறொரு மத சம்பந்தப்பட்ட யாரையாவது வைத்து படம் எடுத்திருந்தால் ஹாலிவுட்டை எரித்திருப்பார்கள். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த ஹாலிவுட் ஒரு அருவருப்பு, அசிங்கம், அசுத்தம். ஆனால் அவர்களுக்கு ஹாலிவுட் என்ற ஒரு அழகான சைன் இருக்கிறது. நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் எனக்கும் ஒரு வுட் கொடுத்திருக்கிறீர்கள், பெல்வுட். I said, Lord, you have given me also a wood, Bellwood, from where the word of God is going all over the world. தேவனுடைய வார்த்தை போகிறது உலகமெங்கும். එතන දෙවියන් වහන්සේගේ වචන යනවා ලෝකේ පුරාවට. 3 வருஷம் தாங்க ஆண்டவரே, 3 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெல்வுட் சைன் நான் அந்த காணில போட போறேன். අවුරුදු 3ක් දෙන්න ස්වාමිනේ. අවුරුදු 3ක් ඇතුළත මම මේ වගේ ලස්සන බෝඩ් එකක් බෙල්ලුඩ් වල දානවා. I said, Lord, give me 3 years. I will put a sign called Bellwood sign. நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை. මම කාටවත් මේ කිව්වේ I නැහැ. never divulged it to anyone. The first person I told was Brother Rohan. நான் முதல் சொன்னது யாருக்கு தெரியுமா? Brother Rohan. ඒක ඉස්සෙල්ලාම කාටද දන්නවද කිව්වේ? සහෝදර රෝහන්ට. நான் பணம் சேர்த்து මම මුදල් එකතු කරලා பைக்ல அங்க எல்லாம் அலைஞ்சு எங்க இருந்து பார்த்தா தெரியும் என்று බයික් එකේ එහෙ මෙහෙ රවුම් ගහලා බැලුවා කොහේ ඉඳන් බැලුවොත් මේ බෝඩ් එක හොඳට පැහැදිලිව පේන්නේ. Bellwood sign போட்டேன். ඊට පස්සේ බෙල්ලුඩ් බෝඩ් එක දැම්මා. I went on the bike all over to see from whence could you see the sign. என்ன சொல்லுகிறேன் என்றால், ஐயோ, நான் அந்த இடங்களுக்கு போய் வந்திருக்கிறேன் அப்பா. அந்த ஹாலிவுட் மலை எரிய கூடிய ஒரு இடம் அல்ல அப்பா. அந்த லாஸ் ஏஞ்சலிஸிலே அந்த ஹாலிவுட் நடிகர்கள், இயக்குனர்கள் கோடிக்கணக்காய் அவர்கள் கட்டி இருக்கிற அந்த பங்களாக்கள், ஐயோ, அங்கெல்லாம் நெருப்பு எரிய முடியாது ராசாத்தி. பாதுகாப்பாய், ஐயோ, பயங்கரமான பாதுகாப்போடு இருக்கிற இடம் அது. ஹாலிவுட் முந்தி இருந்தே
சீண்டி கொண்டு வருகிறது. For a long time. For a long time. எவ்வளவு என்று தான் ஆண்டவர் பொறுப்பார்? How long would God wait? ஆண்டவர் அமெரிக்காவுக்கு கடைசி 4 வருஷங்களை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் டொனால்ட் ட்ரம்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு வேளை சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், இப்பொழுது சொல்வதை ரெக்கார்ட் பண்ணுது, கேட்டுக்கிறீங்க. Say something which is recorded. If the rapture doesn't happen after the reign of Donald Trump, America will plunge into ungodliness and the related evils. டொனால்ட் ட்ரம்பின் 4 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்கா தேவனை விட்டு எவ்வளவு விலகி போகும் என்றால், அப்படியே ஆவியிலும் விழுந்து ஒரு பெரிய ஒரு 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 அதிகாரமுள்ள தேசம் என்ற நிலையிலிருந்து விழுந்து போய்விடும். அவர்களுக்கு 4 கடைசி வருடங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுவதற்கு அமெரிக்கா செவி கொடுக்க கடவுது. ஓகேயா? இப்போ ஜனவரி 5ஆம் தேதி குளோபல் அவார்டு செரமனி நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு. ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு போக வேண்டிய நாள். இவர்கள் குளோபல் அவார்ட்ஸுக்கு போகிறார்கள். வருகிறது, நீங்கள் பாருங்கள், அதிலே தேவனை கேவலப்படுத்துகிறார்கள். They are ridiculing God. They are saying, keep God out of California. We don't need God. நமக்கு தேவன் தேவையில்லை. தேவன் கலிபோர்னியாவுக்கு தேவையில்லை. 30 மணித்தியாலங்களில் திடீரென நெருப்பு பற்றினது. முதல் அந்த தீயை அணைக்க அழைக்கப்பட்ட தீ அணைப்பு வண்டியிலே இருந்தவருடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உட்கார்ந்திருக்கிறாராம், அழைப்பு வருகிறதாம், நெருப்பு பற்றி விட்டது என்று. அவர் நினைத்தாராம், வழக்கம் போல வண்டியில் ஏறியாச்சு, போயாச்சு, 2-3 ஹவர்ல திரும்பி வந்துடலாம், அதை அணைத்துட்டு என்று போனார்களாம். ஒரு இடம் தான் பற்றி எரிகிறதாம். இது அவர் சொன்னது, நான் அல்ல. This is the report of that guy, not me. Okay, so he went and then with the team they got the hose, fire hose and everything, and then he held the fire thing, the hose. அவர் அந்த இறங்கி அந்த ட்ரக்ல இருந்து அந்த தீயை அணைக்க அந்த இதை எடுத்த போது சொல்லுகிறார், அந்த நெருப்பு இவரை பார்த்து, என்னையா அணைக்க பார்க்கிறாய் என்று கேட்பது போல தெரிந்ததாம். இவர் ஷாக்கானார். இப்படி ஒரு அனுபவம் வாழ்க்கையில இவருக்கு வரவில்லையா? அவருடைய வாழ்க்கையில இதை விட பெரிய அக்கினிகளை அவர் கண்டாராம். ஒரு இடம் தான் எரிகிறதாம். இவர் அந்த ஹோஸை எடுக்கும் பொழுது அந்த நெருப்பு இவரை பார்த்து அப்படி கேட்டதோடு என்று பார்த்து கொண்டிருக்க அப்படியே பரவினதாம். அந்த ஹோஸை போட்டுட்டு ஓட வேண்டி வந்ததாம், அந்த சூடை தாங்க முடியாமல். இந்த நெருப்பு ஒரு நெருப்பல்ல, இது ஒரு நபர் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு ஒரு பூதாகரமான ஒரு தீ என்கின்ற ஒரு ஆள் தான் இது என்று அவர் சொல்லுகிறார். அந்த அக்கினி பழி வாங்க துடிக்கிறது மாதிரி தெரிகிறதாம். அழிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்வது போல இருக்கிறது. 14,000 தீ அணைப்பு வண்டிகள் அங்கு வேலை செய்கின்றன. விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாம் அமர்த்துறதுக்கு அந்த தீ அணைக்கும் பதார்த்தங்களை கொட்டுகிறார்கள். ஹெலிகாப்டர் பைலட் சொல்லுகிறார், தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் போடும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக பெட்ரோல் போட்டது போல எரிகிறதை காணுகிறேன் என்கிறார். 7ஆம் திகதியிலிருந்து இன்று 19ஆம் திகதி 12 நாட்களாக கலிபோர்னியா எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று யூடியூபில் பாருங்கள். அந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படத்தை எடுத்தாரே மெல் கிப்சன், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ரம்போ நடித்தாரே சில்வெஸ்டர் ஸ்டாலோன், ராக்கி, ரம்போ அதெல்லாம் நடிச்சார். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. என்னுடைய பிரசங்கம் கலிபோர்னியா நெருப்பல்ல. என்னுடைய பிரசங்கம் தேவன் பட்சிக்கிறாக்கினியா இருக்கிறார். நெருப்போடு விளையாட வேண்டாம். Don't play with fire.